ஆமென். ஒரே ஒரு பாடல். என் தேவன் என் வெளிச்சம், என்னை இரட்சித்தவரும் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கு மஞ்ச மாட்டேன். வெளிச்சம் என்னை இரட்சித்தவரும் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்கு அரணானவர், தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையே சென்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் என்பரே சென்னை ஏற்றுக்கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், கண்மாலையேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், கண்மாலையேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை இரட்சித்தவர் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிவார்கள். தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். பகைத்தவர்கள் என் தேவனின் வெளிச்சம், என்னை இரட்சித்தவர் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். கரங்களை தட்டலாமா? சாத்தான் என்னை சோதித்திட்டாலும்
கர்த்தரே என்னை நிறைத்திடுவார். சாத்தான் என்னை சோதித்திட்டாலும் கர்த்தரே என்னை நிறைத்திடுவார். என்னை ஒளி சுடராய் பயன்படுத்திடுவார். என்னை என்றும் மாற்றிடுவார். என்னை ஒளி சுடராய் பயன்படுத்திடுவார். என்னை தம் சாயலால் என்னை மாற்றிடுவார். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சித்தவரும் அவரே. என் ஜீவனுக்காரனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்காரனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தை என்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் என்னை ஏற்றுக்கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். மலையேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சித்தவரும் அவரே. என் ஜீவனுக்காரனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்காரனானவர். பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம். சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம். சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ. பதினாயிரங்களில் சிறந்தோ. காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்தன் ஈஸ்வரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்தன் நேசரதோ நிற்கிறார். நாமமூற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். நாமமூற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா. பதினாயிரங்களில் சிறந்தோர். பதினாயிரங்களில் சிறந்தோர். என் ஆத்தும நேசமேய்ப்பரே, எந்த உள்ளத்தின் ஆனந்தமே. இன்னும் உம்மை கிட்டி சேரனான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். இன்னும் உம்மை கிட்டி சேரனான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். கரங்களை உயர்த்தி என் ஜீவிய நாட்களெல்லாம் நீங்க சென்ற பாதையை செல்லுவே.
ஆசித்து தாரே நனதெல்லாம். மீட்பரே மீட்பரே வல்லமை தந்திடும். ஆசித்து தாரே நனதெல்லாம். மீட்பரே வல்லமை தந்திடும். கரமுயர்த்தி சொல்லுவோமா? பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு கடைசியாக இப்படி ஒரு சின்ன செய்தி உங்கள் கூட பேசுகிறேன். ஜெபத்தை பற்றி. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் ப்ரேயர். தேசத்தில் நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது சிலர் இப்படி சொல்வார்கள், ஆண்டவர் எதை நினைச்சாலும் அவர் செய்ய போகிறாரு, இப்போ நான் எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. There is great power in prayer. ஜெபத்தில் பெரிய வல்லமை இருக்குது. ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக அவங்க சொல்ல நினைக்கிறேன். ஸோ ஆண்டவர் ராஜரீகம் செய்கிறவர், இறையாண்மை உள்ள தெய்வம். இங்கிலீஷில் சொன்னால் he is a sovereign God. அப்போ நம்ம ஏன் ஜெபிக்கணும்? அவர் எதை நினைச்சாலும் அவர் செய்ய போகிறாரு, அப்புறம் நான் ஏன் ஜெபிக்கணும் என்ற கேள்வி வருகிறது. நான் நினைக்கிறேன் ஜெபிப்பது நம்முடைய பொறுப்பு. இப்போ ஜெபிக்கிறத விட நம்முடைய சபையில் நம்ம எல்லாரும் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கணும். ஜெபம் ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும். தேசத்திற்காய் ஜெபிக்கணும், நம்ம குடும்பங்களுக்காய் ஜெபிக்கணும், நம்ம நண்பர்களுக்காக ஜெபிக்கணும். மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் அந்த நாட்டை அரசாளுகின்ற அரசாட்சியாளர்களுக்கு நல்ல தேவ ஊழியர்களை கர்த்தர் ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலராக கர்த்தர் கொடுக்கிறார். 4-5 ஊழியர்கள் அமெரிக்கா பிரசிடெண்ட்டுக்கு எப்போவுமே ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதில் குறிப்பாக சரித்திரத்தை படிக்கும்போது டாக்டர் பில்லி கிரஹாம் கிட்டத்தட்ட 11 ஜனாதிபதிகளுக்கு அவர் டைரக்ட் ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலராக இருந்தார். ஒரு நாடு நலமாக இருக்கணும்னா, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா, ஒரு சந்ததி நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக அவர்களுக்கு ஜெபத்தின் உதவி இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் இருக்கணும். 1 திமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகி பவுல் எழுதிய நிருபம், அதாவது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனத்தில், நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன், பின்பு தமிழில் படிக்கிறேன். ரொம்ப முக்கியமான வசனம். அது சொல்கிறார், I exhort therefore that first of all supplications, prayers, intercessions and giving of thanks be made for all men, for kings and for all that are in authority, that we may lead a quiet and peaceful life in all godliness and honesty. For this is good and acceptable in the sight of God our Savior. தமிழ்ல, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், பக்கத்தில் பிரதானமாய் சொல்லுகிற புத்தின்னு சொல்லி, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அடுத்த வசனம், நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் சண்டை இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் அப்படியே வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், நம்ம ஜெபிக்கிறோம் போதாது, இன்னும் நம்ம ஜெபிக்கணும். தேசத்திற்காய் ஜெபிக்கணும், இந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்காய் ஜெபிக்கணும், இந்த தேசத்தின் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காய் ஜெபிக்கணும், அரசியலில் உயர்ந்து நிற்கும் நமக்கு தந்த தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். அப்போதான் தேசம் நலமாயிருக்கும் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு அறிவுறுத்துகிறார். வேதத்தை படிக்கும்போது அதுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தியாலஜி அல்லது இறை இயல் என்று சொல்வார்கள். தியாலஜி, தியாஸ் என்றால் தேவன், கடவுள். லாஜி என்பது சப்ஜெக்ட். ஸோ when we study God,
காட் என்ற சப்ஜெக்டை நம்ம பைபிளில் படிக்கும்போது தேவனுடைய குணாதிசயங்களை படிக்கிறோம். we study the attributes of God, அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவருடைய சுபாவ தன்மைகள், அதெல்லாம் புரிந்து கொண்டு நம்ம நடக்கும்போதும் பைபிள் அங்கங்கங்க நம்ம அலசி படிக்கும்போது ஜெபிக்க சொல்லுகிறது. ஸோ நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், அவர் முதலாவது இப்படி சொல்கிறார், அவர் இறையாமை உள்ள தெய்வம் அப்படின்னா அவர் எதை வேணா அவர் செய்யலாம், அவரை யாரும் கேட்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ஜெபிக்கணும் என்ற ஒரு கேள்வியை ஒருத்தர் கேட்குறார். நான் நினைக்கிறேன் அதை நம்ம சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேசத்தில் ஒரு அழிவு வரும்போது, தேசத்தில் சில சம்பவங்கள் நடக்கும்போது எல்லாத்துக்கும் நம்ம சிலர் தேவன் மேலே பழிய வைத்து விடுவார்கள். அவருக்கு கண் இல்லை மூக்கில்லை என்று சொல்வதை கேட்டிருக்கிறோம். தேவன் இறையாமை உள்ளவர் என்பதை நான் நம்புகிறேன். இஸ் அ சாவரின் காட். ஆமென். அதனால் அவர் எதையுமே செய்வாரா, என்ன வேணா செய்வாரா அப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கு அதை சற்று நான் ஜெபத்தோடு இணைத்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சாவரின் என்ற வேர்டு பைபிள் இருக்கு. ஸோ சாவ், SOV, சாவ், ரெயின், சோவ ரெயின் என்ற வார்த்தை. சோவ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சுப்ரீம், எல்லோரிலும் உயர்ந்தவர். ரெயின் என்ற வார்த்தைக்கு ஆளுகிறார். அப்போ சாவரின் என்றால் எல்லாற்றின் மேலும் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் நம்மை ஆளுகை செய்கிறார். He is supreme என்ற அர்த்தம். God has supreme reign. ஆமென். இந்த அண்ட சராச்சரத்தை கர்த்தர் தான் ஆளுகிறார். ஹல்லேலூயா. அதனால் அவர் என்ன வேணா செய்வாரா, அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணா செய்யலாம் என்று சில வசனங்களை சொல்லி சிலர் சொல்வதை கேட்டிருக்கிறோம். நான் இப்படி நம்புகிறேன், நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பூமியை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். He gave the stewardship of earth into the hands of man. மனுஷன் கையில் கொடுத்தார். இப்படி சொன்னால் சரியா இருக்கும். கர்த்தர் அதை ஆதாம் கையில் கொடுத்தார், ஆதாம் ஏவாள் கையில் கொடுத்தார். ஆதாமும் ஏவாளும் அதை இழந்தார்கள். ஆமென். ஒரு ஓப்பன் டீடு மாதிரி கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த பூமியை கொடுத்தார். போயும் போயும் அவன் கையில் கொடுத்தானே என்ற ஒரு பாடல் பாடுவது போல ஓப்பன் டீடாக கர்த்தர் இந்த பூமியை ஆதாமுக்கும் ஏவா கையிலும் கொடுத்தார்கள். ஆதாமும் ஏவாளும் இந்த அழகிய பூமியை சாத்தான் கையில் கொடுத்தார். சாத்தான் கையில் கொடுத்த இந்த உலகத்தை பலவிதமான வீழ்ச்சிகளை பார்க்கிறோம். இயற்கை சீற்றங்கள், வாரிக்கொண்டு போகும் மரணங்கள், இன்னும் என்னென்ன நடக்குமோ. மத்திய கிழக்கு நாடுகளாம் ஒரு அசைவை காணுகிறது. அமெரிக்காவின் கப்பல்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு உலக போரை நம்ம கண்களால் இந்த தலைமுறையில் கண்டுவிடுவோமோ என்று யோசிக்கும் அளவிற்கு யுத்தத்தினுடைய ஆயத்தங்கள் எல்லா பங்கிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. நான் நம்புகிறேன், கொரோனா தாண்டும் போது இப்படி நினைச்சோம், நம்ம தலை மேலே பிளெயின் பறப்பதை நம்ம காண்போம். யாருக்கு தெரியும், அடுத்த ஒரு மாசத்தில் கூட ஒரு 3வது உலக போர் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கின்றன. ஸோ இந்த பூமி, அழகிய பூமி கர்த்தர் மனுஷன் கையில் கொடுத்தார். மனுஷன் அதை சாத்தான் கையில் கொடுத்தார். கவனிக்கணும், ஆண்டவரை சோதிப்பதற்காக பரிசுத்தாவியானவர் அவரை வனாந்தரத்தில் கொண்டு போகும்போது சோதிக்க சாத்தான் அங்கே இருந்தார். சாத்தான் சோதிக்கும் போது ஆண்டவரை பார்த்து இப்படி சொன்னார், இந்த உலகத்தினுடைய எல்லா ராஜ்யங்களையும் நான் உனக்கு தரேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியினுடைய சகல ஆளுகை இப்போ யார் கையில் இருக்கு? உங்கள் கையில் இருந்துச்சு. நீங்கள் அதை யாருக்கு கொடுத்தீங்க? ஆதாமுக்கு கொடுத்தீங்க. ஆதாம் அதை என்ன செய்தாரு? ஏன்ட்ட கொடுத்துருக்கான். இயேசுவுக்கே, சிருஷ்டித்தவருக்கே போய் சொல்கிறான், இப்போ உங்களுக்கு வேணும்னா இந்த ராஜ்யங்கள்லாம் நான் உங்களுக்கு தரேன், ஆனால் நீ என்னை விழுந்து பணிய வேண்டும். நீங்கள் நல்லா திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா அங்கே என்ன புரியணும்னா, ஏசு கிறிஸ்து இல்லை அதெல்லாம் கிடையாது, இந்த பூமி என் கையில் இருக்குன்னு சொன்னாரா? சொல்லலை. ஏன்னா அவருக்கு தெரியும் இதன் ஆளுகை மனுஷன் பிசாசின் கையில் போய்விட்டது, சாத்தான் கையில் போய்விட்டது என்று நன்று அறிந்த ஆண்டவர் அதை டிபேட் பண்ணவில்லை. மாறாக அவனுக்கு சொல்றார், எழுதியிருக்கிறபடியே என்று சொல்லி அவர் சோதனை ஜெயித்து போகிறார். ஆமென். அதுக்கப்புறம் அவர் கால்வரிக்கு போனார், உங்களுக்கு தெரியும். ஆமென். ஸோ ஆதாம் ஏவாள் கையில் கொடுத்த இந்த பூமியை அவர்கள் சாத்தான் கையில் கொடுத்தார்கள். ஆனால் முதல் பிறந்த எங்கள் தேவாதி தேவன், தேவகுமாரன், ஆமென், எல்லா சுதந்திரத்தின் மேலும் உரிமை உள்ளவர், மீட்கும் உரிமை உள்ளவர், 2000 வருஷத்திற்கு முன்பாக சாத்தான் கையிலிருந்து கால்வரி சிலுவையில் மரித்த போது அவர் மரித்து உயிர்த்தெழுந்து சொன்னார், வானத்திலும்
பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் நம்புகிறேன் அந்த அதிகாரத்தை கர்த்தர் திரும்ப வாங்கி உங்க கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிறார். நான் ஜெபிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க மாட்டீங்களா? வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் வரும்போது அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது. 11 14 வாசிக்கும் போது, I saw a strong angel proclaiming with a loud voice. உரைத்த சத்தத்தோடு ஒரு பலமுள்ள தூதன் சொல்லுகிறார், இந்த புத்தக சுருளை திறப்பதற்கு பாத்திரவான் யார்? No man in heaven, no man in earth, neither under earth was able to open the book. அந்த புத்தக சுருளை திறக்கும் பாத்திரவான் யாரும் இல்லை என்று கண்டேன். நான் அதிகமாய் அழுதேன் என்று யோவான் சொல்கிறார். Because no man was found worthy to open and read the book, neither to look thereon. 5ஆம் அதிகாரம் 11க்கு கீழே. And one of the elders said to me, அப்பொழுது ஒரு மூப்பர் எழுந்து இப்படி சொன்னார், நீ அழாதே, இதோ ஒருவர் இருக்கிறார், அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கம், அவர் தாவீதின் வேறு, அவர் ஜெயிச்சிருக்கிறார், அவர் இந்த புத்தக சுருளை திறப்பார், அவர் துதிக்கு பாத்திரர், எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகத்துவம் அவர் ஒருவருக்கே உரியது என்று வேதம் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நல்ல ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சோ ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நான் நம்புகிறேன் திரும்ப நமக்கு கொடுத்தார். ஆமென். இழந்து போன அதிகாரத்தை கர்த்தர் திரும்ப நமக்கு தம் குமாரன் நமக்கு வாங்கி தந்திருக்கிறார். He has given it back to us. ஆமென். சோ நான் ஜெபிப்பேன் சொல்றவங்க மீண்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மீண்டும் நம்ம அவன் கையிலிருந்து அத்தனையும் திருப்புகிற பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு நாள் பேதுருவோடு கூட பேசும்போது பேதுருவை பார்த்து கர்த்தர் இயேசு இப்படி சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொன்ன பின்பு இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? பூமியில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அதை பரலோகமும் கட்டும், பூமியில் நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அதை பரலோகம் கட்ட. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த அதிகாரத்தை சபையை நான் கட்டுவேன், பாதாள வாசல்கள் மேற்கொள்ளாது. ஆனா இந்த தேவராஜ்யத்துல வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லாற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய திறவுகோல உங்க கையில நான் கொடுத்திருக்கிறேன்ட்டார். இப்படி சொல்றேன், நீங்க ஆமீன் சொல்லணும். இங்க நீங்க கட்டினா பரலோகம் கட்டும், இங்க நீங்க கட்டவிழ்த்தா பரலோகம் கட்டவிழ்க்கும். ஜெபமே ஜெயம். ஒரு சொல்ல மாட்டீங்களா? So when you pray, நீங்கள் ஜெபிக்கும் போது, we are praying to the supreme ruler of the universe. அண்ட சராச்சரங்களை படைத்து எல்லோரிலும் உயர்ந்தவர். ஆமென். அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம். அதனால தான் 2 நாளாகவும் 7:14 இப்படி வாசிக்கிறோம், என் பேரை கொண்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி என் பக்கமாய் திரும்பி ஜெபம் செய்வார்களே, ஆனால் நான் அவர்களை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை வரப்பண்ணுவேன்னு சொன்னாரா இல்லையாங்க? ஜெபிக்கிறவங்களை நான் நம்புறேங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். எந்த சூழ்நிலையிலும் எதை மறந்தாலும் ஜெபிப்பதை மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாது. தேசத்துக்காய் ஜெபியுங்கள், உங்களுக்காய் ஜெபியுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபியுங்கள், உங்க கெரியருக்காய் ஜெபியுங்கள், உங்க பிசினஸ்க்காய் ஜெபியுங்கள், சபைக்காய் ஜெபியுங்கள், நியூ லைஃப் சர்ச்சுக்காய் ஜெபியுங்கள், தேசத்தை ஆளுகிற அரசியல் தலைவர்களுக்காய் ஜெபியுங்கள். நான் நினைக்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தா தேவன் தேசத்தில் காரியத்தை வாய்க்கை செய்வார். ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு தேவ மனுஷனின் நம்முடைய தலைமுறையில் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய பெயர் முல்லர், ஜார்ஜ் முல்லர். ஒரு பெரிய மிஷனரி என்று சரித்திரம் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றன. ரொம்ப ஜெபிக்கிற மனுஷன். முல்லர் என்று சொன்னால் ஜெபம் என்றுதான் அவரை குறித்து சொல்வார்கள். He lived a very simple life. ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர். 30 வயது இருக்கும் போது கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். மிஷனரி பள்ளிக்கூடத்தில் போய் மிஷனரி ஆவதற்கு படிக்கிறார். மிஷனரி படித்து முடித்த பின்பு மிஷனரி போர்டில் போய் நான் மிஷனரி ஆகணும்னு சொன்னார்கள். அவருடைய சரித்திரங்களை அலசி பார்த்து விட்டு, நீ மிஷனரி ஆக முடியாது, ஏன்னா உன் கடந்த கால வாழ்க்கை ரொம்ப பாவம் நிறைஞ்ச வாழ்க்கைன்னு நம்மால் சொல்லிட்டான். ஆமென். அவரை புறக்கணித்தார்கள். அதற்கு பின்பு 1 வருஷம் ஜெபம் பண்ணினார். எத்தனை வருஷங்க? 1 வருஷம் ஜெபம் பண்ணார். ஆமென். எதற்கு ஜெபம் பண்ணார்? நான் மீண்டும் மிஷனரி போகணும், எனக்கு வாசல் திறக்கணும்னு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு இந்த பட்டணத்திற்கு நான் மிஷனரியாக போவேன் என்று கர்த்தர் அவரோடு பேசினபடி அவர் அந்த பட்டணத்துக்கு போகிறார். மிஷனரி இயக்கங்கள் எல்லாம் அவரை தள்ளி ஆயிட்டு. அப்படி ஒரு சபை நடந்துட்டு இருக்கு. அந்த சபைக்கு போறார். ஏன்னா அந்த பட்டணம் தான் அவருக்கு கர்த்தர் காண்பித்தார். அந்த பட்டணத்தில் சபைக்குள்ளே போனார். சபைக்குள்ளே போய்
அவர் அந்த சபையில் போய் சொன்னாராம், நான் மிஷினரி பள்ளிக்கூடத்தில் படித்து இந்த பட்டணத்துக்கு மிஷினரியாக வந்திருக்கிறேன்னு சொன்னாராம். அந்த சபையார் சொன்னாங்களாம், போன வாரம் தான் இங்கே இருக்கிற பாஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு. ஆமேன். அப்படின்னா என்னங்கன்னு கேட்டார். நாங்களே பாஸ்டர்லாம் இருக்கிறோம் வாயான்னு சேர்த்துக்கிட்டாங்களாம். ஒரு வருஷம் ஜெபம் பண்ணுறாரு, இந்த பட்டணத்தை கர்த்தர் காண்பிக்கிறாரு, அவர் ஒரு சபைக்கு போகிறாரு, அந்த சபைக்கு முந்தின வாரம் பாஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, அவர் அங்கே பாஸ்டரை வைக்கிறாரு. அந்த சபைக்கு போன அவர் ஊழியத்தை தொடங்குகிறார். எல்லா இடத்திலும் ஆர்ஃபனேஜ் தொடங்குகிறார். அநாத பிள்ளைகளை வளர்க்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சபையில் அவர்தான் தசமபாகம் காணிக்கை என்ற திட்டத்தை அந்த சபைக்கு ஜார்ஜ் முல்லர் கொண்டு வந்தார். அது வரைக்கும் அந்த சபையில் தசமபாகம் காணிக்கை கிடையாதாம், சீட்டுக்கு தான் காசாம். நானும் யோசித்து பார்த்தேன், நல்ல திட்டம் தான். அதாவது அங்கங்கே சேர் இருக்கிறோம், ஒவ்வொரு சேருக்கும் ஒரு விலை போட்டிருப்பாங்களாம். அந்த சேருக்கு வர விலை தான் சபைக்கு வருமானம் என்ற நிலை இருந்துச்சாம். அதை மாற்றி அமைத்து ஆங்காங்கே பெட்டிகளை வைத்து மீண்டும் காணிக்கை தசமபாகம் என்று எடுத்து ஏழை பிள்ளைகளை கோரி வளர்க்கும் பங்கில் ஜார்ஜ் முல்லர் இருந்தார். 1800ஆம் வருஷத்தில் ஒரு குட்டி சபையில் ஒரு சின்ன பட்டணத்தில் போய் பாஸ்டராய் சேர்ந்த அந்த திருச்சபை மிஷன் ஊழியங்களுக்கு அப்பொழுதே கொடுத்த காணிக்கை $7.5 மில்லியன். ஒரு மனிதனுடைய ஜெபமும் விசுவாசம் இருந்தால் அற்பமான துவக்கங்களை பெருமுயரமாய் கொண்டு போக முடியும். எந்த மிஷனரி இயக்கங்களும் சாதிக்காததை ஜார்ஜ் முல்லர் சாதிக்க தொடங்கினார். ஆயிரக்கணக்கு பிள்ளைகளை எடுத்து வளர்த்தார். ஆமென். என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. அவருக்கு 5 நண்பர்கள் இருந்தார்கள். 5 நண்பர்கள் இருந்தார்கள். அவர் ஜெபம் பண்ணினார். என்ன ஜெபம் பண்ணார்னா, இந்த 5 பேரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணார். 10 வருஷத்துல 3 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 10 வருஷத்துல 3 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. என்னால் அனுதினமும் அவர்களுக்காய் ஜார்ஜ் முல்லர் ஜெபம் பண்ணினார். நீங்க நிறைய பேர் என் புருஷன் ரட்சிக்கப்படலன்னு நீங்க ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். ஆமென். 4வது நபர் 25 வருஷத்தில் ஜெபம் பண்ணார். 25வது வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டார். ஆமென். 4வது நபர் 25வது வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டார். மிச்சம் ஒருவர் மட்டும் இருந்தார். ஜார்ஜ் முல்லர் ரட்சிக்கப்பட்டு 52 வருஷத்திற்கு பின்னாடி தான் மரித்தார். 52 years after he got born again. அவர் ஆண்டவரை அறிந்து 52 வருஷம் வாழ்ந்த பின்னாடி அவர் மரித்தார். மரிப்பதற்கு முன்பு இவர் அனுதினமும் இந்த 5வது நண்பருக்கு ஜெபிப்பதை நண்பர் கேட்டிருக்கிறார் பலமுறையும். ஜார்ஜ் முல்லர் மரித்தார் என்று கேள்விப்பட்ட போது 5வது நண்பரும் போய் அவர் கல்லறைக்கு முன்பாக கண்ணீர் வடித்து முழந்தாள் படியிட்டு அவரும் ஆண்டவரை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஜார்ஜ் முல்லர் மரித்த போது அவர் ஜெபம் பண்ணின 5 பேருமே கர்த்தரை அறிந்தார்கள். எத்தனை பேர் தெரியும்? ஜெபம் ஜெயம். நீங்க நினைக்கிற நேரத்தில் நடக்கலனாலும் ஜெபம் மாற்றங்கள் ஏற்படுத்த வல்லது. அவர் இறையாமை உள்ள தேவன் தான் என்றாலும் இந்த பூமியில் ஜெபிக்கிற நீங்கள் ஜெபத்தில் தரித்திருந்தால் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகம் கட்டும், எதை கட்டவிழ்க்கிறீர்களோ பரலோகம் கட்டவிழ்க்கும். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். So number 1 is a sovereign God, but you still have to pray. அவர் இறையாண்மையுள்ள ராஜரீகம் செய்கிற தெய்வமா இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்பர் 2, பைபிள் இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, என் தேவன் மாறவே மாட்டார். அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க immutability of God. Immutability of God. Mutableனா change. Immutableனு சொன்னா it cannot change. அப்ப ஆண்டவருடைய குணாதிசயங்கள் ஒரு முக்கியமான குணாதிசயம் என்னவென்றால் அவர் மாறவே மாட்டார். அப்போ நீங்க கேட்கலாம், அவர் தான் மாற மாட்டார், அப்ப நான் ஏன் ஜெபம் பண்ணோம்? மலாக்கியை காட்டுகிறேன் 3:6. மலாக்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறோம். For I am the Lord. அவரே சொல்றார், நான் கர்த்தர், I change not. நான் மாறவே மாட்டேன்றார். நான் கர்த்தர், நான் மாற மாட்டேன். அப்படின்னா அவர் மாறாத தெய்வம். பக்கத்தில் நீ என்ன ஜெபம் பண்ணலாம், அவர் மாற போறது? அப்ப நான் ஏன் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. யாக்கோபு 1:17 காட்டுகிறேன். James 1:17. Every good gift and every perfect gift is from above and cometh down from the Father of lights, in whom there is no shadow of variation, no shadow of turning. அதை NLTல படிச்சீங்கன்னா, NLTல James 1:17 படிச்சீங்கன்னா அது எப்படி சொல்லிருக்குன்னா, he never changes. கீழே படிச்சீங்கன்னா லாஸ்ட்ல பாருங்க, he never
சேஞ்சஸ். பக்கத்தில் என் ஆண்டவர் மாறவே மாட்டார். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணாலும் அவர் என்ன பண்ண போகிறதுல மாற போகிறது இல்லை. அப்போ நீ ஏன் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது பாருங்க. அவர் மாறாத தெய்வம். ஆண்டவர் தான் மாற மாட்டார். அவருடைய கேரக்டர், அவருடைய ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய சுபாவத்தன்மைகள் ஒரு முக்கியமான விஷயம். அவர் ஒரு நாளும் மாறவே மாட்டார். ஆமென். அப்போ நம்ம ஏன் ஜெபிக்கணும்? பட் நான் பைபிள் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ரெண்டு எக்ஸாம்பிள். மோசே மலைக்கு மேலே போகிறார், 10 கட்டளை வாங்க போகிறார். என்ன கட்டளை வாங்க போகிறார்? உயிரோடு இருக்கீங்களா? 10 கட்டளை வாங்க போகிறாரு. ஆண்டவர் மோசே பார்த்து சொன்னார், நீ மேலே வந்திருக்க பரவாயில்ல, ஆனால் அந்த மலைக்கு கீழே உன் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த கண்ணுக்குட்டிகளை உண்டாக்கி அந்நிய தேவர்களை, அவர்கள் எகிப்தின் தேவர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனத்தை நான் அழிச்சிடுவேன்ட்டார். ஆமென். கடவுள் சொல்லிட்டார்னா அப்புறம் என்னங்க முடிவு? வாரி முடிச்சிருவார். நான் முடிச்சிருவேன்ட்டார், கொன்றுவேன்ட்டார், அழிச்சிருவேன்ட்டார். மோசே ஜெபம் பண்ணினார். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? மோசே என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். என்ன ஜெபத்தை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். மோசஸ் பிரேஸ் என்ன கேட்குறாரு? ஆண்டவரே தயவு செய்து உம்மிடத்தில் கேட்குறேன், இந்த ஜனங்களை அழிக்காமல் இரும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32:14. நேரத்தின் குறைவால் அந்த வசனத்தை மட்டும் படிக்கிறேன். 32:14 of Exodus 14. The Lord, மோசே ஜெபம் பண்ணார், இந்த ஜனங்களை நீங்கள் அழிக்கக்கூடாது என்று ஜெபம் பண்ணார். பைபிள் சொல்லுகிறது 14ஆம் வசனம். So the Lord changed his mind. ராமன் சொல்ல மாட்டீங்களாங்க? கர்த்தர் அவருடைய தமிழ்ல எப்படி இருக்குங்க? அவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அவன் பரிதாபம் கொண்டார்னு எழுதியிருக்கு. ஆனால் இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்குன்னா, தன் ஜனங்களுக்கு அவர் செய்ய வேண்டும் என்று நினைச்ச தீங்கை செய்யாமல் தன் சிந்தனையை மாற்றி கொண்டார். The Lord relented இருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் படிச்சீங்கன்னா, the Lord relented from doing harm to his people. Amen. He relented அப்படின்னு எழுதியிருக்கு. relented என்ற வார்த்தை எங்க பாருங்க, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல the Lord relented. அந்த ரிலென்டட்ல எல்லை எடுத்துட்டு பீயை போட்டிங்கன்னா ரிப்பென்டட்னு வந்துடும். ஆமென். அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணாராம்? தன் சிந்தனையை மாற்றிக்கொண்டார். கவனிக்கிறீங்க? பைபிள் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். ரிலென்டட் என்ற வார்த்தை 108 முறை பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் வருகிறது. ஆமென். அதில் 41 முறை அந்த ரிலென்டட் என்ற வேர்டு ஹெப்ரை மொழியில் வந்தபோது அது மொழிபெயர்த்த விதங்களில் 41 முறை மனம் திரும்பினார் என்று எழுதியிருக்கு. ரிப்பென்டட்னு எழுதியிருக்கு. ஸோ 38% முறை பழைய ஏற்பாட்டில் அவர் சிந்தனை மாற்றினார் என்பதற்கு மனம் திரும்பினார் என்று அர்த்தம். பக்கத்தில் நீ ஜெபம் பண்ணினா சிலதெல்லாம் அவர் சிந்தனையை மாற்றிடுவார். கிரேக்க மொழியில் ரிப்பென்ட் என்ற வார்த்தைக்கு மெட்டனோயா அப்படின்னா நீங்கள் சிந்திக்கிற விதத்தை மாற்றணும் என்று அர்த்தமாகும். ஆமென். ஆண்டவர் சொன்ன அழிக்க போறேனாரு. மோசே ஜெபம் பண்ணாரு, கர்த்தர் தன் சிந்தனையை மாற்றினாரு. காரணம், ஒரு விசுவாசி ஜெபம் பண்ணினார். நீங்கள்லாம் சிலர் முழங்கால் படிட்டு கர்த்தர்கிட்ட சிலதெல்லாம் சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் சில விஷயங்களை மாற்றிடுவார். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன். இன்னொரு எக்ஸாம்பிள் காமிச்சு முடிச்சிடுறேன். யோனா கிட்ட கர்த்தர் நினைவேக்கு போ சொன்னார். யோனா நேராக எதிரில் போறார், தர்ஷீஷ்க்கு போறார், ஆப்போசிட் சைடில் போறார். மீன் விழுங்கிச்சு, நினைவேக்கு கொண்டு போச்சு. ஆண்டவர் சொன்னார், ஆமென், நினைவைய 40 நாள்ல நான் அழிச்சிருவேன்ட்டார். 40 நாள்ல நான் அழிச்சிருவேன்ட்டாரு. யோனா அங்கே போறாரு, திருப்பி மீன் வயிற்றுல ஏற்றி கொண்டு போய் கக்கிட்டாரு. 3:10 யோனா 3:10 பைபிள் வாசிக்கிறோம். And God saw their works, that they turned from their evil way. அடுத்த வார்த்தை பாருங்க, and God relented. Amen. God repented. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல God repented of the evil that he said he would do unto them, and he did not. ஆண்டவர் நினைவேக்கு செய்யணும்னு நினைச்ச தீங்கை செய்யாதபடிக்கு அவர் தன் சிந்தனையை மாற்றிக்கொண்டார். நீங்க நிறைய பேர் கர்த்தர் கிட்ட கேட்டீங்கன்னா சிலதை கர்த்தர் மாத்திடுவார். ஆமென்.
இப்போ இந்த விஷயம் நடந்தோடனே இது ஜோனாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் வரும்போது, இட் டிஸ்பிளீஸ்டு ஜோனா எக்ஸீடிங்லி, ஹி வாஸ் வெரி ஆங்க்ரி. அவருக்கு அந்த ஜனங்க ரட்சிக்கப்பட்டது பிடிக்கல. அதுக்கப்புறம் 2ஆம் வசனம் சொல்கிறாரு, நான் அதான் அப்பயே சொல்லிட்டேன் ஆண்டவரே, நான் அங்கே போவேன், பிரசங்கம் பண்ணுவேன், நீ என்ன பண்ண போகிற, அவனுங்கெல்லாம் செய்ய மாட்டீங்க, அழிக்க மாட்டீங்க, உன் மனசை என்ன செய்வேன், மாற்றிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். பக்க சொல்லுங்க, என் ஆண்டவர்கிட்ட நீ கேட்டினா அவர் எடுத்த முடிவை கூட சில நேரம் உனக்காக மாற்றி அமைக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். அதுக்கப்புறம் சொல்றார், யூ ஆர் அ கிரேஷியஸ் காட். எனக்கு உம்மை பற்றி யோனா சொல்கிறாரு, நீ செய்வேன்னு எனக்கு தெரியும், நீ நான் போனால் நான் அங்கே போவேன், பெருசாக போய் நிற்பேன், என் ஏக்கெல்லாம் அவன் அழியணும்னு. ஆனால் நீ திடீர்னு உங்கள் சிந்தனையை மாற்றி நீ அவங்க என்ன செய்ய நினச்ச தீங்க செய்யாமல் உங்கள் மனதை மாற்றிடுவீங்க. ஏன்னா உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். கோபத்தில் சொல்கிறான், எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். நீ இரக்கம் உள்ளவர், நீர் கிருபை உள்ளவர், நீ கோபம் கொள்ளாதவர், நீ மிகுந்த இரக்கம் உள்ளவர், நீர் எப்பவுமே தீங்கு செய்வதற்கு முன்பாக உங்கள் சிந்தனை மாற்றி கொள்ளுகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா, கர்த்தர்கிட்ட கேட்டீங்கன்னா, முழந்தாள் படி இட்டீங்கன்னா, கர்த்தரை நோக்கி வேண்டினீங்கன்னா, சிலதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்கள் சார்பில் செஞ்சு முடிச்சிருவாருங்க. ஹல்லேலூயா. யூ ஆர் கிரேஷியஸ். ஜனங்க உங்கள் பக்கம் திரும்பினா நீங்கள் உங்கள் சிந்தையை மாற்றிடுவீங்க என்று யோனா கோபத்தில் சொல்லுகிறார். ஆமென். இதுக்கப்புறம் சின்னதாக சொல்லி முடிச்சிடுறேன். யோனா ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறாரு. சடன்னு ஒரு செடி வளர்ந்துச்சு. அது வளர்றதுக்கு 10 நாள் ஆகும், இல்லை 20 நாள் ஆகும். அது ஒரே நாளில் வளர்ந்துச்சு. வளர்ந்த உடனே இவருக்கு அந்த நிழல் அவருக்கு ரொம்ப சந்தோஷம், வளர்ந்துச்சுன்னு. ஆண்டவர் காய விட்டார். ஆமென். காஞ்ச உடனே இவருக்கு கோவம் வருது, யோனாக்கு கோவம் வருது. ஏங்க இப்போ வளர்ந்த செடியை ஏங்க காய விட்டீங்கன்னு. அப்போதான் ஆண்டவர் யோனா கிட்ட கேட்டார், டேய் யோனா அவர்களே, நான் உண்டாக்கின, நீ உண்டாக்காத, இருங்க நல்லா கேளுங்க, நீ உண்டாக்காத செடி காஞ்சாலே உனக்கு அவ்வளோ கோவம் வருதுன்னா, நான் உண்டாக்கின என் ஜனம் காஞ்சா நான் கோவம் வரமா? ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அப்போதான் யோனாவுக்கு கொஞ்சமாவது புரியுது, என் ஆண்டவர் இரக்கமுள்ள தெய்வம். அவர்கிட்ட நம்ம போய் மனம் திரும்பி அவர் பக்கமாய் நின்று கண்ணீர் வடி தப்பான்னு கூப்பிட்டா, உனக்கு மனம் இறங்கி தன் மனசை கூட மாற்றி அவர் செய்ய நினைச்ச தீங்க கூட செய்யாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. தி இம்யூட்டபிலிட்டி ஆஃப் காட். பக்க சொல்ல, எந்த சூழ்நிலையிலும் நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அவர் சுபாவ தன்மைகள் ஒன்று இறையாண்மை. இஸ் a sovereign group. அவர் என்ன வேணா செய்யலாம். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணா நீங்கள் திறக்க முடியும். நீங்கள் ஜெபம் பண்ணா ஒரு தேசம் ரட்சிக்கப்படும். நீங்கள் ஜெபம் பண்ணா ஒரு ஆத்துமா ஆண்டவர்கிட்ட வரும். நீங்கள் ஜெபம் பண்ணா அவர் செய்ய நினைச்ச தீங்கு அவர் மாற்றுவார். நீங்கள் ஜெபம் பண்ணா ஒரு நினைவையே கர்த்தர் ரட்சிப்பார். He is a compassionate God. He is a gracious God. He is a merciful God. அவர் உண்மையில் இரக்கம் உள்ளவராயிருப்பார். அதுதான் எசேக்கியேலுக்கு சொல்றார், நான் ஒரு மனுஷனை தேடினேன். ஆமென். ஒரு மனுஷனை தேடினேன், அவன் வந்து திறப்பில் நிற்பானையானால் நான் வேலியை அடைத்து அவனை பாதுகாப்பேன் என்று சொன்னது போல, சபையே, இந்த காலத்தில் நியூ லைஃப் சர்ச் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் எழும்புவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் ஜெபிச்சா கர்த்தர் எதையுமே மாற்றி அமைப்பார். ஒரே ஒரு ஸ்டோரி, சம்டைம்ஸ் a picture is worth 1,000 words என்று சொல்வார்கள். ஒரு புருஷன் பிஸ்னஸில் நல்லா இருக்கிறார், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார். அமெரிக்காவில் 42 வருஷம் திருமணமான பின்பு அவருடைய மனைவி புருஷனுடைய கவனிக்கணும் புருஷனுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணார். என் புருஷனை நீங்கள் கடவுளுக்கு உங்கள் கிட்ட கொண்டு வரணும், அவர் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணார். ஒரு நாள் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போகும்போது ஒரு கோர விபத்தில் சிக்கி அவர் மரித்து விடுகிறார். திருமணமாய் 42 வயதுக்கு பின்னாடி அவருடைய அடக்க ஆராதனை முடிந்து விட்டது. 1 மாதம் அடக்கம் முடிந்து 1 மாதத்திற்கு பின்பு வீட்டின் தொலைபேசியில் யாரோ கூப்பிட்டாங்க, ஒரு மனிதர் கூப்பிட்டார். அவர் ஒய்ஃப் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணாங்க. நான் பேசுவது இவருடைய மனைவியா அப்படின்னு கேட்டார். அவரா அந்த வீடான்னு கேட்டேன், லேடி வாய்ஸ் கேட்டனால அவங்க மனைவியான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னாங்க. அப்போ மனைவி சொன்னார்களாம், ஐயா நீங்கள் கூப்பிடுற அவர் 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கோர விபத்தில் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் ஃபோனை வச்சுட்டு திரும்பியும் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு கேட்டாராம், எந்த நாள் அவர் இறந்தார் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த அம்மா சொன்ன, இந்த நாள்
தான் அவர் இறந்தார் என்று சொன்னார்களாம். அப்போ அவர் சொன்னாராம், நான் ஏன் கூப்பிட்டேன்னா, அவர் இறந்த அந்த நாள் எனக்கு தெரியாது அவர் இறந்தது. ஆனால் இறந்த அந்த நாள் காலையில் நான் என் பிஸ்னஸ்க்காக என்னுடைய அலுவலகத்துக்கு போகும்போது என் உள்ளம் ஆத்தும பாரத்தால் நிரம்பியது. சுவிசேஷம் இன்னைக்கு யாருக்கா சொல்லணும்னு என் ஆவி ஏங்கியது. நான் நேராக ஹைவேல போய் நின்றேன். ஒரு கார் வந்தது. நான் கையை காட்டினேன், நிறுத்தினாரு. நான் அந்த காரில் ஏறி கொஞ்சம் தூரம் அவர் கூட போய் சுவிசேஷத்தை சொன்னேன். அவர் கண்ணீர் வடித்து கர்த்தரை அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டார். நான் காரை இறங்கி போய் விட்டேன். அவர் போனார். ஆனால் அவர் விபத்தில் இறந்தது எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் சந்தோஷப்படுகிறேன். அவர் விபத்து நடக்கும் 1 மணி நேரத்துக்கு முன்பாக அவர் கர்த்தரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். என்னை கேட்கிற அன்பானவரை, 42 வருஷம் ஒரு சகோதரி ஜெபம் பண்ணார். ஆனால் மரிப்பதற்கு முன்பு அந்த ஜெபத்தை கேட்காமல் கர்த்தர் அவரை விடவில்லை. ஜெபமே ஜெயம். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கின்ற சுப்ரீம் ரூலர் ஆஃப் தி யூனிவர்ஸ், அண்ட சராச்சரங்கள் மேல் ஆளுகை உள்ளவர், பூமியும் நிறைவும் கர்த்தருடையதென்று அறிந்திருக்கிற நம்ம உங்கள் கையில் ஒரு திறவுகோலை கொடுத்திருக்கிறார். நீங்கள் திறந்தால் பரலோகம் திறக்கும், நீங்கள் கட்டினால் பரலோகம் கட்டும். நீங்கள் ஜெபிக்கணுங்க, புலம்பாதீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் ஆவி இயங்கும் போது உங்கள் ஆவிக்கு கான்ட்ராடிக்டரியா உங்கள் உதடுகள் பேசக்கூடாது. நீங்கள் ஆவிக்கு கீழ்ப்படிந்து ஜெபம் உங்கள் உள்ளத்தில் உணர்த்தப்படும் போது நீங்கள் முழந்தாள் படியிட்டு, அது புருஷனுக்கோ அல்லது மனைவிக்கோ அல்லது ஒரு பிள்ளைக்கோ அல்லது ஒரு பாஸ்டருக்கோ அல்லது தேசத்திற்கோ அல்லது தேசத்தை ஆளுகிறவருக்கோ யாரை குறித்த பாரம் உங்கள் உள்ளத்தில் வந்தாலும் ஜெபத்தை நிறுத்தாதீங்க. ஆண்டவர் சில நேரத்தில் செய்ய நினைச்ச தீங்கை கூட ரிப்பென்ட் பண்ணி ரிலென்ட் பண்ணி மாற்றி அமைத்து உங்களை வாழ வைப்பதற்கு ஜெபம் வல்லமை மிக்கது. தேவ ஜனங்களே, ஜெபத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஜெபத்தில் தரித்திருங்கள். ஜெபம் வல்லமை மிக்கது. ஜெபிக்கிற உங்களால தேசம் பெரிய காரியங்களை காணும். ஆகையால் பவுல் சொல்கிறார், தீமோத்தேயுவே, எல்லாத்தை விட பிரதானமானது இந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கணும். தேசத்துக்காய் நீங்க ஜெபிக்கணும். தேசத்தின் மேல் அரசியலில் இருக்கிறவர்களுக்காய் நீங்க ஜெபிக்கணும். தேசம் சமாதானமாக இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மன்னிக்கணும் மிகுந்த மரியாதையோடு. இன்னொருத்தர்கிட்ட போய் நீங்கள் ஜெபிக்கணும், நல்ல விஷயம். அதை விட முக்கியம் நீங்க ஜெபிக்கணும். நீங்கள் கர்த்தர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட சொல்லணும். சொன்னீங்கன்னா நடக்க வேண்டிய தீங்கை கூட மாற்றி ரட்சிக்க வேண்டியவர்களை ரட்சிக்க ஏற்ற காலத்தில் கர்த்தர்கிட்ட கொண்டு வர இருக்கீங்களா? சகோதரிகளையே சபையில் பார்க்கிறேன். இன்னைக்கு நான் சிலர் ஏன் சகோதரன் வரல, இல்லை அவர் வர்றதில்லை, நீங்கள் ஜெபமும் பண்ணுறது இல்லையோன்னு யோசிக்கிறேன். இந்த நாட்களில் நீங்கள் சிலர் உங்கள் கணவருக்காக ஜெபித்தால் நான் நம்புகிறேன் இந்த வருஷமாவது அவர்கள் சபைக்கு வருவார்களாக. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப நாள் நம்ம யாரும் இங்கே இருக்க போகிறது. ஒரு அம்மா அப்படியா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி வாரிட்டு போயிடுங்க, மரணம். இருக்கீங்களா? அவ்வளோதான் வாழ்க்கை. இப்போ தான் எல்கேஜிக்கு பேகை தூக்கிட்டு போன ஞாபகம். இப்போ என்னடனா 60 கொண்டாடுறேன்றாங்க. நோவே. ஆமேன்னு சொல்ல மாட்டேன். அவ்வளோ வேகமாக வாழ்க்கை போகுது. நாளைக்கோ மறுநாளோ அடுத்த வருஷமோ எந்தோ ஒரு நாள் மரணம் நம்மை சந்திக்கும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அதற்கு முன்பாக நீங்களும் நானும் அடைய வேண்டிய முக்கியமான பங்கு கர்த்தரை அறிகின்ற அறிவில் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஜெபிக்கிறங்க, நீங்களும் உங்கள் குடும்பமும் ரட்சிப்பை காண்பீர்களாக. உங்க குமாரர்கள் திரும்ப வரட்டும், குமாரத்திகள் திரும்ப வரட்டும். இந்த நம்ம சபையில் ஆராதிக்கிற யாரெல்லாம் இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ இந்த வருஷம் முடிவதற்கு முன்பு ஞானஸ்நானம் எடுப்பார்களாக. நல்ல ஒரு ஆமென் சொல்லி எழுந்து நிற்பீர்களாக. Shall we stand in the presence of God? Thank you so much. Thank you Lord. Hallelujah. டி கொடுங்கண்ணே, டி. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும். உமக்காக யாவும் சகி, உமது பலனீந்தே
நோக்கிடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன். உமது எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கரங்களை உயர்த்தி திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே. தேவ நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. நாங்க ஜெபிக்கவே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த திறவுகோலை நீங்க எங்க கையில தந்திருக்கீங்க. பூமியில் நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ பரலோகம் அதை கட்டவிழ்க்கும். பூமியில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ பரலோகம் அதை கட்டும். எங்க பிள்ளைங்க எல்லாரும் ஆசீர்வதிங்க. எதையெல்லாம் உங்க பிள்ளைகள் எழுதி வைத்து வேண்டுகிறார்களோ சீக்கிரம் பலன்களை காணட்டும். ஆச்சரியங்களை காண செய்யுங்க. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்யுங்க. அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை காண செய்யுங்க என்று வேண்டி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும் உமக்காக யாவும் சகி. உமது பலனி